ஹலோ மக்களே, நான் இன்றைய தினம் பாஸ்தா தாங்க செய்ய போகிறேன். ஸோ ஹாட் அண்ட் ஸ்பைசி பாஸ்தா வந்து எடுத்துருக்கிறேன் மெண்டிஸ்ன்ற. ஸோ இது வந்து கொஞ்சம் தான் 80 கிராம். இதில் வந்து 130 ரூபா ப்ரைஸ், 150 ரூபா போனது ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து செய்து பார்த்துக்கலாம். இந்த பாஸ்தா வந்து இங்கெல்லாம் வந்து வந்திருக்குது. ஸோ நாங்கள் இதை வந்து செய்துக்கலாம். ஸோ அதோடு வந்து ஒரு பேக்கெட்டுமே வந்து வந்திருக்குது மசாலா. ஸோ அதையுமே வந்து செய்துடலாம். அதுக்கு வந்து தேவையான நான் கோவா வந்து எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி தக்காளி பழம், கொஞ்சமாக வந்து லீட்ஸ், அடுத்தது வந்து பச்சை மிளகாய் வந்து எனக்கு தேவையான அளவு எடுத்துருக்கிறேன் காரத்துக்கு. ஓகே, எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் தண்ணி வந்து தேவையான அளவு எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நாங்கள் கொதிக்க வச்சுட்டு பாஸ்தா வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். ஓகே, பாருங்கள், தண்ணி வந்து கொதித்து வந்துட்டுது. ஸோ நாங்கள் இந்த பாஸ்தாவை வந்து இதுக்குள்ளே சேர்த்து அவிய போட்டுடலாம். பாஸ்தா வந்து அவிஞ்சு வரக்கூடியில் நாங்கள் வந்து இதுக்கான மசாலா தாளிசங்களை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ கடாய் வந்து சூடு பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஸோ எண்ணெயுமே வந்து நல்லா கொதித்து வந்தால் பிறகு ஓகே, எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு இந்த டைமில் நாங்கள் தக்காளி பழம், லீட்ஸ், அதே மாதிரி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து போட்டுடலாம். ஓகே, பாருங்கள், நல்லா வதங்கி வந்துட்டுது. தக்காளி பழம் எல்லாமே வந்து நல்லா வதங்கணும் வேண்டி இல்லை. ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் வந்து கோவாவை வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, பாருங்கள், வதங்கி வந்துட்டுது. பாஸ்தாவோட வந்து மசாலாவையும் வந்து நாங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே, பாருங்கள், பாஸ்தா வந்து நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. ஸோ நாங்கள் இதை வந்து வடிச்சுக்கலாம். ஓகே, பாருங்கள், பாஸ்தா வந்து வடித்தாச்சு. ஸோ மிக்ஸ் பண்ண கலவையோடு வந்து நாங்கள் இதையுமே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லபடியாக வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். தேவையென்றால் நாங்கள் வந்து இதை சோஸ் சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியான ஒரு பாஸ்தா வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆகிட்டு. ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye.